சமய வழிபாடுகளை தாண்டி இந்த மாநிலத்தில் வசிக்கின்ற இந்துக்களுடைய கல்வி மற்ற அனைத்து துறைகளிலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சேவை மனப்பான்மை நிறைந்த ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமமென பெற்றேன், தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேனுக்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடுவே என்று சிவபெருமானுடைய மற்றொரு அம்சமாக திகழ்கின்ற ஜலாம்பரு முனீஸ்வரர் ஆலயத்துடைய குடமுழுக்கு விழா இன்றைக்கு மிக சிறப்பாக தொடங்கி இருக்கின்றது. தமிழகத்திலிருந்தும் நம் நாட்டிலிருந்தும் வந்திருக்கின்ற பல்வேறு சிவாச்சாரியர்களுடைய ஆகம விதிகளோடு நடைபெறுகின்ற இந்த திருவுட நன்னீராட்டு விழா இந்த நாட்டிலே இருக்கின்ற ஆலயங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றது. இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த திருக்குட நன்னீராட்டு விழாவின் வாயிலாக ஜலாம்பரு முனீஸ்வரர் ஆலயம் மிகப்பெரிய புதிய தோற்றத்தையும் புதிய பொலிவையும் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் ஆலயத்துடைய நிர்வாகத்தினரும் மற்றும் நன்கொடையாளர்களும் வழங்குகின்ற நிதியை கொண்டு இந்த ஆலயம் ஒரு மிகச்சிறந்த உன்னதமான ஆலயமாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தினுடைய மிகச்சிறப்பு சமய வழிபாடுகளை தாண்டி இந்த மாநிலத்தில் வசிக்கின்ற இந்துக்களுடைய கல்வி மற்ற அனைத்து துறைகளிலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சேவை மனப்பான்மை நிறைந்த ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது. ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இதை எல்லா ஆலயங்களும் பின்பற்ற வேண்டும். ஜலாம்பரு முனீஸ்வரர் ஆலயத்தை பொறுத்தவரை நம்முடைய ஆகம விதிப்படி அனைத்தும் நடந்தாலும் அதை தாண்டி நம்முடைய சமுதாயத்தில் வசதி குறைந்தவர்கள் ஏழை எளியோருக்கு ஒரு ஆலயம் எந்த ரீதியில் உதவி செய்ய வேண்டுமோ அந்த வகையில் கல்வியிலும் ஏழ்மை நிலையில் இருக்கின்றவர்களுக்கும் மிகச்சிறந்த உதவியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற நிகழ்ச்சி எல்லா ஆலயங்களும் நடத்தினால் நம்முடைய நாட்டிலே ஆலயங்கள் என்பது சமுதாய மறுமலர்ச்சி கூடமாக இருக்கும். இப்பொழுது புதிய வேலைப்பாடுகளுடன் கண் கவரக்கூடிய வகையில் ஜலாம்பரு முனீஸ்வரர் அமைந்திருக்கின்றது. இந்த பினாங்கு மாநிலத்துடைய ஆலயமாக மட்டுமல்ல அடையாளமாக இது மாறி இருப்பது அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.